வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பாக சில காரியங்கள் தடங்கல்கள் மூலமாக நிறைவேறாமல் பெரும் மன கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அப்படியான நிலையில் நினைத்த காரியம் நிறைவேற நீங்கள் வேண்டியது நடக்க வேண்டுமா? அப்படி என்றால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி ஆத்மார்த்தமாக உண்மையான அன்போடு நாம் எந்த கடவுளை நினைத்து வேண்டினாலும் அந்த கடவுள் மனமிறங்கி உடனடியாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேற அருள் புரிவார். அதில் சந்தேகமே வேண்டாம். அரைக்குறை மனதோடு நீங்கள் வணங்கும் கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாமல் வைக்கக்கூடிய வேண்டுதல் எப்போதும் பலிக்காமலே போகும். இது தவிர நம்பிக்கையோடு மன உறுதியுடன் நாம் வைக்கும் வேண்டுதலை அந்த இறைவன் நிச்சயம் நிறைவேற்றியே தீருவார் என்ற நம்பிக்கையை மனதில் நிலைநிறுத்தி செய்யப்படும் பிரார்த்தனை ஒருபோதும் நிறைவேறாமல் இருக்காது. நம்பிக்கை என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்துக்கொண்டு வீடியோவுக்குள் நாம் செல்வோம். சுத்தமாக குளித்துவிட்டு உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். உங்களின் குலதெய்வத்தை முதலில் மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். வேண்டுதல் நிறைவேற நாம் பிரார்த்தனை செய்யும் போது நம் கையில் கட்டாயம் இந்த 2 பொருட்கள் இருக்க வேண்டும். ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு வெற்றிலை. வெற்றியை தரும் வெற்றிலையோடு தேவகனி என்று அழைக்கப்படும் எலுமிச்சம்பழம் சேரும் போது உங்களுடைய வேண்டுதலை நேராக அந்த இறைவனுடைய செவிகளில் கேட்கும். உங்களின் இடது உள்ளங்கைக்கு நடுவே வெற்றிலையை வைத்து அதன் மேலே ஒரு எலுமிச்சம் பழத்தை வைத்து வெற்றிலையை எலுமிச்சம் பழத்துடன் மடித்து எலுமிச்சம் பழத்துக்கு மேலே வலது உள்ளங்கையை வைத்து மூடிக்கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய 2 உள்ளங்கைகளும் நடுவே வெற்றிலையும் எலுமிச்சம்பழமும் இருக்க வேண்டும். பூஜை அறையில் தீபத்திற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய உள்ளங்கைகளில் இப்படி எலுமிச்சம் பழத்தையும் வெற்றிலையும் தயார் செய்து வைத்துக் கொண்டு மனதார இறைவனிடம் உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள். ஏதாவது ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும். அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறிய ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம் என்பது அவரவருடைய விருப்பம்தான். 10 இருந்து 15 நிமிடங்கள் வரை இந்த பிரார்த்தனையை தியான நிலையில் மேற்கொள்ளலாம். உள்ளங்கைகளில் கவனம் தேவை. வெற்றிலையும் எலுமிச்சம்பழமும் அப்படியே இருக்கட்டும். வேண்டுதலை முடித்துவிட்டு இந்த 2 பொருட்களையும் அப்படியே பூஜை அறையில் ஒரு தட்டின் மேல் வைத்து விடுங்கள். அதன் பின்பு பிரார்த்தனையை நிறைவேறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நீங்கள் வைத்த வேண்டுதல் நம்பிக்கையோடு நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அந்த வேண்டுதல் அடுத்து 48 நாட்களுக்குள் நிறைவேறும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய வெற்றிலை வாடிய பின்பு கால் படாத இடத்தில் எடுத்து போட்டுவிடுங்கள். 48 நாட்கள் அந்த எலுமிச்சம்பழம் உங்கள் வீட்டில் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். 48 நாட்களுக்குள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் இந்த எலுமிச்சம்பழத்தை ஓடும் தண்ணீரில் கால் படாத இடத்தில் போட்டுவிடலாம். விதியின் பயனால் ஒருவேளை உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றாலும் 48 நாட்கள் கழித்து இந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்பு மீண்டும் புதியதாக வெற்றிலை எலுமிச்சம் பழத்தை வாங்கி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற இறைவனிடம் இப்படி பிரார்த்தனை வைக்க வேண்டும். இதில் முக்கியமானது மேலே குறிப்பிட்ட வழிமுறைகளில் செய்யப்படும் வழிபாடும் வைக்கப்படும் வேண்டுதலும் 100% நிறைவேறிவிடும் என்பதில் மாற்றமில்லை.